வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், மறப்போம் மன்னிப்போம். ஓகே, சூப்பர். சரி, இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? என்கோடரோட ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஓகேயா? என்கோடர்னா 2 power n is to n, கரெக்டா? ஸோ நம்ம சிம்பிளாக 4 to 2 என்கோடர் பார்க்கலாம். 4 to 2 என்கோடர், ஓகேங்களா? 4 to 2 என்கோடர். ஸோ 2 power n is to n என்ன பிராக்கெட்ஸ்ல எழுதி வச்சுக்கிறோம். ஃபைன். சரி, இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் வரைகிறோம். ஓகே, பிளாக் டயக்ராம். எத்தனை இன்புட்ஸு? 4 இன்புட்ஸ். 1 2 3 4. எத்தனை அவுட்புட்ஸு? 2 அவுட்புட்ஸ். ஓகே, இப்போ 4 தானே. இப்போ இன்புட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் டேட்டாங்கிற மீனிங்கில் டின்னு கொடுத்துக்க போகிறோம். ஓகேயா? எல்லாமே டிங்கிற பேரில் ஆரம்பிக்க போகிறோம். D0, D1, D2, D3 அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, D0, D1, D2, D3. ஓகே, அப்புறம் என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம். I0, I1 கொடுக்கலாம். நான் இங்கே D0 கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேயா? அவுட்புட்ஸ் இருக்கு இல்லையா? அவுட்புட்ஸ் A1, A0 இப்படி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது என்ன? 4:2 என்கோடர். ஓகே, இதை பாருங்களேன். இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவுட்புட்ஸில் A0, A1 கொடுக்காம A1, A0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கோடர் இருக்கு இல்லையா? என்கோடரோட அவுட்புட்டும் டீகோடரோட இன்புட்டும் இப்படி தான் கொடுக்க போகிறோம். மற்றதெல்லாம் யூஸ்வலாக 0லேருந்து ஆரம்பிப்போம். இது மட்டும் தலைகீழ கொடுத்துருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம, அதுக்காக தான். ஓகே, ஃபைன். இப்போ ட்ரூத் டேபிள் எழுத போகிறோம். ட்ரூத் டேபிள் என்ன எழுதுவோம்? எல்லா இன்புட்ஸும் எழுதணும் இல்லையா? D0, D1, D2, D3. அப்புறம் அவுட்புட்ஸ் A1, A0 அப்படி எழுத போகிறோம். ஸோ இன்புட்ஸ் நீங்கள் D0, D1 ஆர்டர்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. எல்லா இன்புட்ஸும் எழுதணும், அவ்வளோதான் கணக்கு. எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அவுட்புட்ஸு எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதலாம். எப்போதுமே ஹையர் டு லோயர் அப்படி எழுதிட்டா சேஃபாக இருக்கும். ஹை டு லோ அப்படி எழுதிக்க போகிறோம். ஓகேயா? பெருசுலேருந்து ஆரம்பிச்சு சிறுஸ்க் அப்படி போனால் நல்லது. ஓகே, ஃபைன், எழுதியாச்சு. இப்போ 4 to 2 என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னா, என்கோடிங்னா என்ன சொன்னேன்? தெரிஞ்சதை தெரியாததா மாற்றுறது, டெசிமலில் பைனரியாக மாற்றுறது, அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், D0 அப்படிலாம் என்ன இருக்குது? D0, D1, D2, D3ன்னு இருக்கு இல்லையா? இந்த 0 1 2 3 இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் ஒரு தெரியாத பைனரியா மாத்துற மாதிரி புரிஞ்சுக்கோங்களேன். 0 0 0ன்னு எழுதுறோம். 1னா 0 1, 2னாக்கா 1 0, 3னாக்கா 1 1, இந்த மாதிரி எழுத போறோம். அவ்வளவுதான். புரியுறதா? ஆக்சுவலா ஃபெமிலியர் நம்பர்ஸை கோடட் ஃபார்மேட்டா மாத்துறோம். கரெக்ட். ஸோ இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்புட் மட்டும்தான் ஹையா இருக்கும். ஒன்று D0 ஹையா இருக்கும், இல்லைனா D1, இல்லைனா D2, இல்லைனா D3. அப்படின்னா அது மட்டும்தான் ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ D0 மட்டும் ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாம் லோவா இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ D0னா 0 ஹையா இருக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன? 0 0ன்னு வரணும். 0 0. நெக்ஸ்ட் D1 ஹையா இருக்கு, மற்றவங்க எல்லாம் 0வா இருக்காங்க. ஸோ D1 அப்படின்னாக்க 0 1ன்னு வரணும். 0 1. அப்புறம் D2 ஹையா இருக்கு, மற்றவங்க எல்லாம் 0s. ஓகேயா? D2 2னாக்க 1 0. ஸோ ஆன்சர் 1 0ன்னு வரணும். D3 ஹையா இருக்கு, மற்றவங்கலாம் 0s. 3னாக்க விளையாடணும்னா 1 1ன்னு வரணும். ஸோ 1 1 இப்படி வச்சுக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் மாற்றிருக்கோம். அதை பாருங்க, A1 ஹை டு லோ எழுதியிருக்கோம். A1 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். எழுதிக்கோம் A1 A0. ஓகே, வரையும் போது எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். A0 A1 வரைஞ்சிக்கலாம், தப்பு இல்லை. எழுதும்போது ஹை டு லோ எழுதிக்கோங்க. ஓகே, ஃபைன். சரி, இப்போ என்ன எழுதணும்? அவுட்புட் எக்ஸ்பிரஷன். எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். அவுட்புட் எக்ஸ்பிரஷன் யாருக்கு எழுதணும்? A1க்கு எழுதணும், அதே போல் A0க்கு எழுதணும். கரெக்டா? ஃபைன். A1 எங்கெல்லாம் ஒன்ஸ் வருது பாருங்க, இங்கே வருது, இங்கே வருது. எங்கெல்லாம் ஒன்ஸ் வருதோ அதோட கரஸ்பாண்டிங் இன்புட்ஸை பார்க்கணும். கரெக்டா? அதோட கரஸ்பாண்டிங் இன்புட்ஸ். சரி, பார்த்தாச்சு. அப்புறம் இங்கே எப்படி எழுதுவோம்னா, இந்த 1 இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு என்ன செய்வோம்? D3 பார் D2 D1 பார் D0 பார் பிளஸ் D3 D2 பார் D1 பார் D0 பார். இப்படி தான் யூஸ்வலாக எழுதுவோம். இது ரொம்ப வளவலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக எழுத போகிறோம். எதெல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் எழுதிக்க போகிறோம். 1 இருக்கா, அதுக்கு நேரம் D2 இருக்கு இல்லையா? ஸோ D2 பிளஸ்
இங்கே எங்கே 1 இருக்கு? D3ல இருக்கா? D3 அவ்வளோதாங்க, சிம்பிளா எழுதியாச்சு. அதே போல் ஏ நாட்டுக்கு எழுதணுமா? எங்கெல்லாம் ஏ நாட் 1 இருக்கு? இங்கே ஒரு 1 இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு. இந்த 1க்கு வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுது? D1 கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா D1 எழுதிக்கோங்க. பிளஸ் இந்த 1க்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? D3 அப்படின்னா D3 எழுதுங்க. இவ்வளோதான் சிம்பிளாக எழுதும். ஓகேயா? நம்ம காம்ப்ளிகேட்டடாக இத்தனை நாள் எழுதியிருந்தோம், அதான் ஆக்சுவல் ப்ரொசீஜரு. இங்கே மற்றதெல்லாம் ஜீரோஸாக இருக்கிறதுனால அவங்கள கண்டுக்காம விட்டுட்டோம் நாம. அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன? லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம். லாஜிக் சர்க்கியூட் என்னெல்லாம் இன்புட்ஸ் இருக்குது? D0, D1, D2, D3. ஸோ இங்கே D0 தேவையே படலை. ஸோ அதை வரையணும்னு அவசியமே கிடையாது. வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சுவலாக பாருங்க, இது வந்து D3, D2, D1. என்ன கோணல போயிடுச்சு, சாரி, கோணல அடிப்போமாக. D3, D2 போட்டோம். இப்போ D1 போடணும். D1, D0. ஓகேயா? ஸோ D3, D2, D1, D0. இப்போ A1 என்ன? D2 plus D3, D2, D3. இவங்க ரெண்டு பேரையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ்னா ஆர் கேட். ஸோ இதுதான் வந்து A1. அப்புறம் D1ஐயும் D3யும் ப்ளஸ் பண்ணுறோம். D1, D3. இவங்க ரெண்டு பேரையும் ஆறில் போடுங்க. போட்டிங்கன்னா இதுதான் வந்து A0. ஸோ முடிஞ்சிடுது, அவ்வளோதாங்க, ஓவர். ஸோ இதெல்லாம் போல் or done. Okay, next class la 8 to 3 encoder பார்க்கலாம். Thank you, bye.